अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 9ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆணி மாதம் 25ஆம் திருநாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, நவமி திதி, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். அதுலேயும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு அதாவது வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ரெடி ஆகின்றக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிறதுங்கிறது. ஓரளவுக்கு 80% நல்லா இருக்கிறது துலாத்துக்கு. அதே மாதிரி மேஷத்துக்கு நிறையா பிரயாணங்கள், கொஞ்சம் செலவுகள், இதெல்லாம் இருக்கும். அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பாராத ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு இருக்கப்படும். ஸோ மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க அந்த அளவுக்கு நல்லது. கோபதாபங்கள் வேண்டாம். இன்றைய நாள் நம்ம ரொம்ப கரெக்டாகவே இருப்போம், ஆனால் எதிரியை நிறைய உண்டாக்கிறோம். நமக்கே தெரியாமல் எதிரிகள் நிறைய பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ரொம்ப ஆலோசித்து செய்கிற மாதிரி வரும். இல்லைன்னா யார் மூத்தவங்களோ அவங்கள கொஞ்சம் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். தலைமையாக இருக்கக்கூடியவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஒரு சில பேருக்கு மாற்றங்கள், பிரயாணங்கள், செலவுகள், மெயினாக ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, தொழில்ல மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான வெற்றி எல்லாம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். பீயிங் பாசிட்டிவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்றைய நாளை பற்றி எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு டக்கு டக்கு நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் முறையாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாத இருக்கும். அதெல்லாம் இப்ப கரெக்டா நடக்கும். நமக்கு எப்படி வேணுமோ, ஏது வேணுமோ அது இப்போ நடக்கும். மின்னல் வேகத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போது தெரியாத விஷயத்த கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. அப்டேட் ஆகிறதுல தப்பு கிடையாது. அது வேலையில் ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அமேகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான திறமை, தீவ அனுகிரகம், சிவபெருமானுடைய அமேசிங், அதாவது சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். சூப்பரான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான். எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் வரும். மிகப்பெரிய நல்ல செய்திகள்லாம் இந்த நாள் சாயந்தரத்துக்குள்ள வந்து சேரும்.
நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா, இந்த மாரி நபர்கள்லாம் பார்ப்போம். நல்லா இருப்பீங்க. ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணுங்க. சூப்பரா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்க எது பண்ணணும், ஏது பண்ணணும், இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும். அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல அறிவுங்க. செம்ம அறிவு இருக்கும். ஆனா, அது என்னன்னா கொஞ்சம் எதிர்மறையா இருக்கும். எப்படின்னா, நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நமக்கு எதிராக சில விஷயங்கள் இருக்கே ஏன்? அந்த மாரிலாம் வந்து நம்ம உட்கார்ந்து திங்க் பண்ற மாரி இருக்கும். மெயினா ஆ பெரியவங்கள எதிர்த்து எந்த விஷயத்தையும் பேசாம பார்த்துக்கொள்வது நல்லது. ஏன்னா, அஷ்டமத்தில இருக்கனால ஒரு சில நாட்கள் நம்ம பண்ற தப்ப அவங்க தட்டி கேட்பாங்க. ஆனா, அவங்க எப்பவுமே நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ, இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நெறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். தாராளமா நடக்கும். பட் ஒன்லி திங் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா போதும். எல்லா காரியங்களுமே ரொம்ப கிளீனா நின்னு பல விஷயங்கள டீசென்ட்டா முடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எல்லாம் கவர்ன்மெண்ட்ல இருக்கீங்களோ, விஜிலன்ஸ்ல இருக்கீங்களோ, மெடிசின் இருக்கீங்களோ, டாக்டர் இருக்கீங்களோ, அத்தன பேரும் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் வெள்ளை நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வீகமான ஆற்றல், தெய்வ அனுக்கிரகம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, தலைமையாக இருக்கக்கூடிய பல ஆட்கள் நமக்கு சாதகமாக இருப்பார்கள். நம்மனால செய்ய முடியாதுங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கொஞ்சம் விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா போதும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா இந்த நாள் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் வந்து வேலையில முக்கியத்துவம் பெறுவீங்க. முக்கியமான பொறுப்பு வந்து சேரும். இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? ஏது? எப்படி பண்ணலாம்? ஆலோசனைகள்லாம் வந்து சில பேருக்கு தப்பா போகும். ஆனா இன்றைய நாள் நீங்க பிளான் பண்றது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எல்லா விஷயத்தையும் நம்மளால திறமையா நின்னு ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுறது. அமோகமான நாள். இன்றைய நாள் உட்கார்ந்து பிளான் பண்ணா போதும். எல்லா விஷயங்களும் கரெக்ட்டா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தெய்வீகமான ஆற்றங்கள், கவர்ன்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது. அதே மாரி அரசியல்வாதிகள், இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, வேலை, அமைப்பு இதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும். பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்த முடிச்சா போதும். எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும். ஸோ இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் எதுவும் சரி. பிளான் பண்ணா போதும் நடந்துரும். ஆனா பொறுமையா செய்யணும். அவ்வளவுதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ். எதுவா இருந்தாலும் நம்மளால ஈஸியா எடுத்து ஜெயிக்க முடியும். நல்ல அறிவு இருக்கும். ஞானம், பொறுமையா எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு. அந்த டெசிஷன்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உங்களுக்கு அடிபணியிற மாரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுது. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணிட்டு போங்க. எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளா இருக்கப்படுது. ராசி நிறம் பிங்க். நல்ல காசு, பணம், நல்ல சந்தோஷம். குடும்பத்துல ஒரு விஷயத்த சொன்னாலும் அது பளிச்சுன்னு கௌரவமா இருக்கும். அது எல்லாரும் ஏத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கும். இதுக்கு மேல உனக்கு யாரும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு வார்த்தைகள் இருக்கும். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க சாப்பிடுறது. அதே மாரி உண்மைய மட்டுமே இன்றைய நாள் நீங்க பேசுவீங்க. அது ஒரு சில இடங்கள்ல பிரச்சனைகளை குடுத்தாலும், அதுக்கப்புறம் செட் ஆயிடும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்கள்
வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் செந்தூர நிறம். சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.